நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்தில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்னன்னா நமக்கு தண்ணி விடக்கூடாதுன்றது அதில் அவங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு அதான். ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய அப்ரோச் இருக்குல்ல, நம்ம எந்த மாதிரியாக நம்மளுடைய உரிமையை மீட்க போகிறோம். ஒன்று கோர்ட் இருக்கு, இன்னொன்று நம்மளுடைய சுமூக உறவு. இது எல்லாத்தையும் தேண்டி என்ன மாதிரி அப்ரோச் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு கட்சியும் மாறுபட்டு நிற்கிறாங்க. நம்ம சட்டசபையில் எல்லா கட்சியும் கூப்பிட்டு எல்லா கட்சியுடைய ஆதரவோடு தானே நம்ம ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அடுத்த நாளே அதிமுக ஏன் மாற்றி பேசுறாங்க? அங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? எடப்பாடி அங்கதான் இருந்தாரு, அவங்க கட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அங்க எல்லாம் தலையாட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும் வரை எல்லாம் தலையாட்டிட்டு இப்ப வந்து எதுக்காக இல்ல அப்ப வந்து அந்த தீர்மானம் குறித்து அனைத்தையும் அங்கே விவாதிக்கப்பட்டது. அதுல வந்து எல்லாமே சொல்லப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அங்கேயே தெரிவிச்சிருக்கலாம். அங்கே வந்து எல்லாவற்றையும் கேட்டுதான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்கேயே எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சுல, எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்ப ஏன் கடந்த வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அந்த தீர்மானத்தை இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்? இவர்கள் வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். அடுத்த 2 நாள்ல இவங்க உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு பின்னடைவு? தமிழக மக்களுக்கு தானே பின்னடைவு. முதல்வருக்கு இவங்க நெருக்கடி கொடுக்க நினைச்சு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு இந்த நிலையில் இருக்கிற இவர்களை வைத்து நீங்க எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்க? சோ அது வந்து தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் முதல்வர் செய்வாரே தவிர்த்து இந்த மாதிரியான இவர்கள் அரசியல் செய்வதற்காக முதல்வருக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இல்ல என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்வர் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அதை திமுகவும் திரு டி.கே. சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் பண்ணுது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் வந்து பெங்களூர்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளவு சேஃப் கவனா இருக்கா? இல்ல பெங்களூர்ல இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இதுல இருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்ல இருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துல அந்த வழக்கு விசாரணையில பெங்களூர்ல இருந்த பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்க இருந்தா பெரும்பாலான பணங்கள் அங்க இருந்தா அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதுல இருந்தே அப்ப இருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டி.கே. சிவகுமார் இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். இல்ல அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு உட்புறம் அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டி.கே. சிவகுமார் இல்ல. ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்க தான் வெளியிடணும். எல்லா அமைச்சருக்கும் நிர்மல்குமார் தான் வாயா இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் கேட்கிறாரு. எல்லா தேவையான அமைச்சர்கள் அவங்களோட துறை சம்பந்தமாக சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. திரு சிவசங்கரன் அவர் ஒன்னே இருக்கட்டும், அவர் சம்பந்தமாக பேசுறதுக்கு பதிலாக எதற்கு வந்து இத்தனை நாள் சட்டசபையிலே செந்தில் பாலாஜி பேசினார். கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து யாரு? திரு சிவசங்கர் அவள் தானே. அவருக்கு பதில் நான் தான் எந்திரிச்சு சொன்னேன். அவர் ஏன் ரப்பர் ஸ்டாம்பான்னு கேட்ட பிறகு தான் இருக்கிறார். ஒன்னும் இல்ல, திரு சிவசங்கர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி. அவருடைய காலகட்டத்தில் மின்சாரத்துறையில ஊழலே நடக்கலன்னு சொல்றாரா? டெண்டர் முறைகேடு நடக்கலன்னு சொல்றாரா? அப்படி நடந்திருந்தால் அவருக்கு தெரிஞ்சு நடந்தா இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் அவர் ஒரு சில ஆண்டுகளாக அவர் வந்து கடைசி ஆண்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா அவர் வந்து மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நிழலாக இருந்து ஆபரேட் பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்ததுன்னா அது யாரு? அவருக்கு அதுல உடன்பாடு இருக்கா? அவருக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்ததா? இதெல்லாம் அவர் பதில் சொல்லுங்கள். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.